அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கும் எப்பயும் போல் ஒரு டே இன் மை விலாக் தான். டைம் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே என்ன பண்ணுவேன், எப்பயும் போல் ஒரு அடுப்பில் டீயை போட்டுட்டு அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு இந்த அடுப்பில் பால் போட்டிருக்கேன். அஃப்ரீனாமாக்கு இந்த அடுப்பில் சாப்பாடு வச்சுருக்கேன். நல்லா குளிர் அடிக்குது இப்போல்லாம் காலையில். அஃப்ரீனாத்தாவை கொஞ்சம் லேட்டாக தான் போனாங்க. 3 பேர் எப்படி தூங்குறாங்க பாருங்களேன். இப்போ அஃப்ரீனாமா ஃபஸ்ட்டு எழுப்பிட்டு அவளை கிளப்பணும். அஃப்ரா குட்டிக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது. அதனால் நான் அப்பப்போ செக் பண்ணிக்கிறது. ஏன்னா மண்டை மட்டும் சுடக்கூடாதுல்ல, என்ன சொல்கிறது, தலை மட்டும் ஹீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஈர துணி வச்சு துவைச்சிட்டு அப்படியே இங்கிட்டு வந்துட்டேன். டீயை போட்டுடலாம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த அடுப்பில் டீ போட்டுட்டேன். ஒரு சிஸ்டர் வந்துட்டு, இப்போ உங்களோட சேலரி எவ்வளவு, அதுக்குள்ளே எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, க்ராசரி அதெல்லாம் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்ஷால்லா இந்த வீடியோவில் அப்படியே நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதுக்காக சக்கரவள்ளி கிழங்கு இருந்துச்சா, அதை அவிச்சிடலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சாச்சு. தண்ணியில் அவிக்காதீங்க எப்பயுமே, நம்ம ஆவியில் அவிச்சோம்னா தான் சக்கரவள்ளியோட ஸ்வீட்னஸ் வந்துட்டு அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நான் தண்ணியில் போட்டு அவிச்சிருக்கேன். அப்போ இனிக்கவே இல்லையேன்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் ஆவியில் தான் அவிக்கணும்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வெனஸ்டேன்றனால அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் தான். மேடம் பாருங்கள், அப்பப்போ நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலே இது ஒன்று தான். அதுவும் பார்த்திங்கன்னா ஃபீவர்னால் கண்டிப்பாக வந்துட்டு தலையை வந்துட்டு சூடாகவே விடக்கூடாது. இல்லைன்னு வைங்களே ஃபிக்ஸ் வர நிறைய சான்ஸ் இருக்கா. அதனால தான் அப்படியே மிஷின்லேயும் துணியை போட்டாச்சு. இப்போ நம்ம அஃப்ரீனாத்தா வந்துட்டு எனக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்கன்னா 30,000 தருவாங்க. மந்த்லி வந்துட்டு 30,000. அதில் வந்துட்டு 14,000 நம்மளோட ரெண்ட்டுக்கு போயிடும். 1,000 ருபீஸ் பார்த்திங்கன்னா சிலிண்டருக்கு, அதில் 50 ரூபா மிச்சமாகும். அதில் ஏதாவது ஒரு செலவு இருக்கும்ல, அந்த மாதிரி செலவு பண்ணிடுவேன். 15,000 வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சா, இன்னும் வந்துட்டு 15,000 இருக்குது. அதில் நான் என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அப்படி இப்படியே நான் வந்துட்டு சொல்கிறேன் வீடியோவில். பாப்பாவுக்கு வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு முட்டை சோறு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அஃப்ரீனாத்தாவுக்கும் அப்படியே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு சேர்த்து தான் ரெடி பண்ணேன். ஏன்னா அஃப்ரீனாத்தா வந்துட்டு அஃப்ரீனாமாவை ஸ்கூலில் விட்டுட்டு தான் போனாங்களா, அதனால தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நிறைய பெப்பரை போட்டுட்டு கொடுத்தாச்சு. கோல்டுக்கு அப்பப்போ நம்ம வீட்டில் பெப்பர் சேர்த்துக்கிருவோம், நல்லது தானே உடம்புக்கும், அதனால தான். அப்புறம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் டெய்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 4 பால் பேக்கெட் வாங்குவேன். ஏன்னா அஃப்ரா குட்டி வந்துட்டு நைட்டில் பால் குடிப்பாங்க, நானும் டீ குடிப்பேன். அதனால் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 100 ரூபா பால் பாக்கெட் செலவாயிடும். சம்டைம்ஸ் பால் மிச்சமாக இருந்துச்சுன்னா மறுநாளைக்கு வச்சுக்கிருவேன், அதனால் பிரச்சனை இல்லை. அது வந்துட்டு மந்த்லி ஒரு 3,000 வருமா, ஒரு நாளைக்கு 100 ரூபான்னு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சொல்கிறேன். சம்டைம்ஸ் 3 பாக்கெட் கூட வாங்குவேன். அதில் மீத இருக்கிற காசை வந்துட்டு நான் உண்டியலில் போட்டு வச்சுக்கிருவேன். ஏன்னா ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கலாம்ல, அப்படி தான். இது வந்துட்டு 3,000 ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ க்ளோஸ் ஆகிடுச்சு, 18,000 க்ளோஸ் ஆகிடுச்சு. டெய்லி நீங்கள் வந்துட்டு க்ராசரி வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நான் வந்துட்டு கொஞ்சம் மொத்தமாக வாங்கிக்கிடுவேன். காசு இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிடுவேன். அதுக்கு ஒரு நாளைக்கு 250 ருபீஸ் எடுத்து வச்சுக்கிடுவேன். மல்லிகை சாமான் செலவுன்னு சொல்லிட்டு 250 ரூபாய் எடுத்து வச்சுக்கிடுவேன். க்ராசரி ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 250 ருபீஸ்க்குள்ளே தான் நான் வாங்கிக்கிடுவேன். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்குள்ளே அஃப்ரா குட்டியே எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்சிட்டிங்களா தங்கம்? என்ன செய்யுது உங்களுக்கு? அஃப்ரா குட்டிக்கு என்ன பிரச்சனை? என்னம்மா ஜுரம் எப்படி அடிக்குது? செல்லம் டயர்டா இருக்கா? தங்க குட்டி, என் மொட்டை கொலுசு போட்டனால தான்டா ஜுரம் வந்துருச்சு, கண்டுபிடிச்சிட்டேன்டா. டேய் இங்கே வாடுறா, டே சிரிக்காதடா, குப்புறப்படுத்துட்டு. டேய் நியாயம் பண்ணுவேன்டா. என்னம்மா சத்த கேட்கலையே. அஃப்ரா குட்டிக்கு ஜுரம், எல்லாம் துவா பண்ணிக்கோங்க. அஃப்ரா பேக்கா இந்த பார்த்தீங்களா, அஃப்ரா பேக் இது மாசாக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவா. என்னம்மா உன்னை என்னம்மா சொல்லிடுறாங்க எல்லாரும்? மாசாலையும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்கூல்லேயும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களம்மா. சொல்லுமா, உங்ககிட்ட சொல்லுமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லு. ஸ்கூல்லே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. நேற்று எப்படி அழுத நீனு? அதுக்காக இங்கே சொல்லிக்காமிங்க, இங்கே திரும்பி சொல்லிக்காமி. எப்படி அழுத? ஏன் அழுத? என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே எப்படி அழுத? எப்படி அழுத சொல்லு தங்கம். நீ என்ன சொல்லிக்கிட்டே அழுத? என்னை மசாலையும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்னாச்சு, மறந்துருச்சா?
என்ன எழுதிருக்கு உன் ட்ரெஸ்ஸில்? ஐ லவ் டாடுன்னு போட்டிருக்கு. ஹார்ட் வச்சு காமி. இங்கே இதான் நம்ம அஃப்ராவோட ஹார்ட். என்ன தெரியலை, இங்கிட்டு காமிச்சா தானே தெரியும். இங்கே காமி. மேடம் இப்போ தான் தூங்கி எழுந்திருக்காங்க. காலையிலே எழுந்திரிச்சிட்டு இன்னொரு ஷிஃப்ட்டு. என்னடா செகண்ட் ஷிஃப்ட்டு தூங்கி எழுந்திரிச்சிருக்காங்க. ஏசி போடக்கூடாது, ஜுரம் அடிக்குதுல்ல. ஏசி யார் வாங்கி கொடுத்தா? மாமாவா? உங்கள் அத்தா இல்லையா? சரி, உங்கள் அத்தா கம்பத்துக்கு போக சொல்லும். அத்தா கம்பத்துக்கு அமிச்சிருவோமா? ஏன்? என்னம்மா? சரி, படுத்துக்கிறியா? அம்மா போய் வேலை பார்த்துக்கிட்டு வரவா? அம்மா பக்கத்தில் இருக்கவா? ம். ரயான் குட்டி எங்க? வேலைக்கு போயிட்டானா? அதுக்குள்ளேயா? மாமா எடுக்க போயிருக்கேன். அப்புறம் குட்டி இந்த பேக்கோட எழுந்துச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கா. என்ன தங்கம்? என்ன சொன்னாங்க? நீ சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? எப்படி வேணா சொல்லிட்டாங்களா? எப்படி இருக்கு பத்தியா கொழுப்பு? நீ சொல்லு, அலிஃபுன் பா சொல்லு பார்ப்போம். அப்பதான் சேர்த்துக்கிடுவாங்க. ஒழுங்கா படிச்சாதான் சேர்த்துக்கிடுவாங்க. ம். ஐயோ, சரி, உன் பேர் என்ன? ஒழுங்க போ, சேர்த்துக்க மாட்டாங்க. போ. உங்க அத்தா பேர் என்ன? ஏய், அத்தா பேர் அக்கா பேரு? போங்க போங்க. போ. எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவ ஸ்கூலுக்கு போயிருக்கா. உன்னையதான் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களா? அப்புறம் என்ன? ஐமன் சச்சா கம்பத்தில் படிக்கிறாங்க. காலேஜ் போகிறாங்க அவங்க. சரி, உன்னை சேர்த்து விட்றேன். மசி யாராவது ஒருத்தவங்க அஃப்ரா குட்டியை ஸ்கூலில் சேர்த்துக்கோங்க சொல்லிட்டேன். ஓகே? எல்லா ஸ்கூல் மதரசால சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களா? சரி, சேர்த்துக்குருவாங்க. 5 வயசு ஆனால் சேர்த்துக்குருவாங்க. சரி, நிற்கிறியா? எனக்குள்ளே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? ம். அஃப்ரா குட்டி வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்குமா, அதனால் அதை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். அப்படின்னு அத்தாக்க மீன் குழம்பு பிடிக்காது. சரி, அரைச்சி வச்சா கொஞ்சம் சாப்பிட்றாங்களா, அதனால் அரைச்சி தான் வைக்க போகிறேன். இந்த மீனோட பேரெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மா அப்படியே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் அரைக்கீரை இருக்குது, மீனான வச்சுட்டு அப்படியே அரைக்கீரை பொரிச்சிடலாம். இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுருக்கேன். 250 ருபீஸ் நான் எப்படி செலவு பண்ணுவேன்னா, டெய்லி நான் வந்துட்டு காய்கறி வாங்க மாட்டேன், வீக்லி ஒன்ஸ் தான் வாங்குவேன். அந்த 250 ருபீஸ் அப்படியே சேர்த்து வச்சுக்கிருவேன். காய்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் செலவாகாது எனக்கு. மார்க்கெட்டுக்கு இப்போ என்ன சொல்கிறது, வாரத்தில் ஒரு நாள் போனேன்னா காய்கறி செலவு பார்த்திங்கன்னா ஒரு 600 அவ்வளோதான் வருமா. மீத காசு இருக்கும்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே நான் க்ராசரி வாங்கிக்கிடுவேன். மிச்சம் இருக்கிற காசை வந்துட்டு நான் உண்டியலில் போட்டு வச்சுக்கிருவேன். ஏதாவது எப்பயுமே மிச்சம் ஆகும்னா சம்டைம்ஸ் ஆகாது. ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸு அது இதுன்னு வாங்குறது எல்லாமே அந்த 250 ரூபாயில் தான். ஒரு மாதத்துக்கு 250 ரூபானா எவ்வளோ? சாரி, ஒரு நாளைக்கு 250 ரூபானா ஒரு மாதத்துக்கு எவ்வளோனா 7500 வருது. எங்களோட சாப்பாடு செலவுக்கு பார்த்திங்கன்னா 7500 வரும். அரிசி எல்லாமே நான் சேர்த்து சொல்கிறேன். பருப்பு பார்த்திங்கன்னா நான் ரேஷனில் வாங்கிக்கிடுவேன். அம்மா வந்துட்டு சில பேர் வந்துட்டு ரேஷனில் யூஸ் பண்ணாத சர்க்கரை பருப்பெல்லாம் வந்துட்டு கொடுத்துருவாங்கல்ல, அவங்ககிட்டேருந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிடுவோம். அதுவே நல்லா தான் இருக்குது. மற்றபடி ஷாம்பு அதெல்லாம் கடையில் வாங்கிக்கிறது. அரிசி நான் வந்துட்டு வாரம் தான் காசு கொடுப்பேன். வாரம் 200 ரூபா அந்த மாதிரி தான் கொடுப்பேன். ஒரு முடை வந்துட்டு தூக்கிக்கிடுவேன். இதெல்லாம் சேர்த்து 7500 எனக்கு வரும். மீதம் சொன்ன மாதிரி மீன் இருந்துச்சுன்னா வச்சுக்கிடுவேன். நாங்கள் எங்கேயாவது வெளியில் போனால் செலவு பண்ணுவோம் அந்த மாதிரி. இப்போ எவ்வளோ ஆச்சு? 18,000 + 7,500, மொத்தமாக 25,500 காலி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு சீட்டு போட்டிருக்கேன். ஒரு 10 பேர் சேர்ந்து சீட்டு போடுவோம்ல, அது 2500 சீட்டு, 50,000 சீட்டு. அது நான் பாதி தான் என்னால் கட்ட முடியுமா, 25,000 அது நான் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா ஒரு வீடு நம்ம காலி பண்ணோம்ல, அப்போயே எனக்கு வந்துட்டு விழுந்துருச்சு. அதெல்லாம் செலவாயிருச்சு ஊருக்கு போயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்துட்டு ஒரு 2,500 மந்த்லி கட்டுவேன்னா, இப்போ 25,500 2500 சேர்த்தோம்னா
28,000 ஆச்சு. 1000 ருபீஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நம்ம ஹெல்த் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால அதை நான் வந்துட்டு எப்பயுமே வச்சுக்கிருவேன். கையில் காசு இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம ரெண்டுக்குமே பொம்பளை பிள்ளைன்னு வந்துருச்சு. ரெண்டு பேருமே சின்ன பிள்ளைங்களா இருக்கிறனால ஹெல்த் இஷ்யூ எப்போ வேணால் வரும்ல. அதனால் எப்பயுமே அந்த 1000 ருபீஸ் நான் வச்சுக்கிருவேன். அதை நான் செலவே பண்ண மாட்டேன். அதை சேர்ந்துட்டே இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சுக்கிருவேன். மீதம் பார்த்திங்கன்னா என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா ஒரு 1000 1500 அந்த மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு நான் அஃப்ரீன் அத்தாக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கிடுவேன். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளோட வீடு ரெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால சீட்டு முடிஞ்சதுக்கப்புறமா நகைச்சீட்டு போடலான்னு இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். பாப்பாவுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு பொன்மகள் திட்டம் போட்டிருந்தேன்ல, அதில் அப்பப்போ 500 போடுவேன். என்கிட்ட வந்துட்டு எப்போயுமே க்ராசரிக்கு அவ்வளோ செலவாகும்னா சம்டைம்ஸ் வந்துட்டு மிச்சம் ஆகும்ல, அதை வந்துட்டு பாப்பாவோட பேரில் போட்டுருவேன். 2 பேருக்குமே இப்போ போட்டிருக்கேன்னா அதனால் வந்துட்டு 500 அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிருவேன். அவ்வளோதான் என்னோடய செலவு. இன்ஷால்லா வந்துட்டு சேலரி அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணணும். அதிகமாக நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஒர்க் பண்ணுறதை பொறுத்து தான் அதில் சேலரி கிடைக்கும். அவ்வளோதான். அஃப்ரீன் அத்தா அவங்க அம்மா வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்குறதெல்லாம் அவங்க பார்த்துக்கிருவாங்க. எனக்கு ஃபோன் பில் கட்டுறது அது வந்து அஃப்ரீன் அத்தா தான் பார்த்துக்கிருவாங்க. அவ்வளோதான். இவ்வளோதான் பார்த்திங்கன்னா எங்களோட செலவு. வெளியில் போகும்போது என்கிட்ட காசு இருந்தால் நான் கொடுத்துக்கிருவேன், அவங்கக்கிட்ட காசு இருந்தால் அவங்க கொடுத்துக்கிருவாங்க. அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிடுவோம். என்ன சொல்கிறது, அவங்கக்கிட்ட சம்டைம்ஸ் காசு இல்லைன்னா என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கிருவேன். அவ்வளோதான். யூடியூப்பில் இன்கம்லாம் இல்லை சிஸ்டர், ஒரே ஒரு டைம் வந்துச்சு, அவ்வளோதான். இன்னும் வரலை. எனக்கு இன்றைக்கி தான் $100 ரீச் ஆகிருக்கு. ஆனால் இந்த மந்த் எனக்கு வராது. நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு வரும்னு போட்டிருக்கு. வந்தால் இன்ஷால்லா நான் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, அப்புறம் என்ன போட்டேன், வரமிளகா அதெல்லாம் நல்லா வதக்கிட்டு 3 தக்காளியும் போட்டு வதக்கிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டேன். மறுபடியும் எண்ணெயை காய வச்சுட்டு வெந்தயம் பெருஞ்சீரகம் போட்டுட்டு ஒரு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதாவது சின்ன வெங்காயம்னா பெரிய வெங்காயத்தில் ஒரு சின்ன வெங்காயம் போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது எங்கள் ஊர் புளின்றனால கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும். இங்கெல்லாம் வாங்கினோன்னு வைங்களேன் கொஞ்சம் லைட்டாக இனிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் இது புளி கொஞ்சம் பார்த்து தான் ஊற்றுவேன். செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஊற்றிக்கிடுவேன். அவ்வளோதான். இதை ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் வந்துட்டு மலமலன்னு கொதிச்சு லைட்டாக அந்த பச்சை வாசனை இருக்கும்ல, ஆல்ரெடி எண்ணெயிலே வதக்கிட்டேன். இதில் கத்திரிக்காவும் நான் போட போகிறேன்னா அது வேகிற வரைக்கும் கொதிக்க விடுவேன். இப்போ மீனில் உப்பு போட்டு வச்சிடலாம். கொஞ்சோண்டு பொரிக்கிறதுக்கு எடுத்துக்கிடுவேன். ஏன்னா எனக்கு பொரிச்ச மீனா ரொம்ப பிடிக்கும். அஃப்ரீன் அத்தா அதெல்லாம் விருப்பப்பட மாட்டாங்க. அவங்க விருப்பப்படுற ஒரே ஒரு மீன் பார்த்திங்கன்னா வஞ்சர மீன் தான். பின்னாடி வந்துட்டு பிள்ளைங்க கத்துற சவுண்ட் கேட்குறதுல, ஏன்னா பசங்க எல்லாம் வெளில விளாண்டுட்டு இருக்காங்க. நான் அப்படியே எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு என் தங்கச்சி பையனை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. அஃப்ரீன் அம்மா இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. அவங்களும் விளாண்டுட்டு இருக்காங்க. சரி எடிட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம போவோம். ரயான் குட்டி அப்புறம் அழுக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அம்மா பார்த்துக்கிருவாங்க, இருந்தாலும் நம்மளும் போய் பார்த்துக்கணும்ல, அதனால் வந்துட்டு கிளம்பணும். மீனும் பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். என் தங்கச்சிக்கு வந்துட்டு ஒரு கவலை என்னென்னா, அவள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம வீட்டுக்கு வரனால தான் அப்ரா குட்டிக்கு ஃபீவர் வந்துருச்சுக்கா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போல்லாம் இல்லை லூஸு, அவளுக்கு எப்போயுமே மந்த்லி ஒன்ஸ் ஃபீவர் வரும், அப்பப்போ ஃபீவர் வரும், சின்ன பிள்ளைன்றனால வருண்டி அப்படின்னு சொன்னால் அவள் அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். நான் அங்கிட்ட இங்கிட்ட அலையிறேன்ல, அதனால தான் பாப்பாவுக்கு ஃபீவர் போடி லூஸுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவளுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். நான் அப்போல்லாம் நினைக்க மாட்டேன்டி, வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கோ அக்கா, அப்போல்லாம் நினைக்க மாட்டேன். அப்ரா குட்டிக்கு எப்போயுமே ஃபீவர் வரும். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்ரா குட்டிக்கு எப்போயுமே ஃபீவர் வரும். அப்படியே நான் வந்து கீரையும் பொரிச்சிட்டு வாஷிங் மிஷினில் துணி இருந்துச்சா அதை ஒரு 3 டைம்ஸ் அலசிட்டு அப்படியே பிழிஞ்சு வந்துட்டு போட்டுட்டு இருந்தேன். இந்த நான் சொல்லியிருந்தேன்ல, அது உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். மந்த்லி இன்கம் அதோட செலவெல்லாம் சொல்லியிருந்தேன்ல, டீட்டெயிலாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அஃப்ரீன் அத்தா நான் ஃபஸ்ட் இயர் வீடியோவில் சொல்லியிருக்கேன், நமக்கு 15,000 இருந்தாலும் அது தகுந்த மாதிரி செலவு வந்துடும். என்ன சொல்கிறது, நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அது தகுந்த மாதிரி செலவு வந்துகிட்டே தான் இருக்கும். யாசுன்னு சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு 15,000 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அஃப்ரீன் அத்தா. அதுலேயும் நான் மேனேஜ் பண்ணேன். இப்போ 30,000 தராங்க, அதுலேயும் தான் மேனேஜ் பண்ணுறேன். அதே மாதிரி தான் எனக்கு சேவ் பண்ண முடியுது. ஏன்னா நமக்கு ரெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, அதனால தான். ரெண்ட்டுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தராங்க, இல்லைன்னா அதை கொஞ்சம் சேவிங்ஸில் வச்சுக்கிறலாம். பட் என்ன பண்ணுறது, நமக்கு தான் சொந்த வீடு இல்லையே, அதனால் ரெண்ட் கொடுத்து தான் இருக்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் ஸ்பேசியஸாக வீடு வேணும்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா 10,000க்கு மேலே தான் வீடே இருக்குது. நானும் தேடி தேடி பார்த்து கடைசியில் எனக்கு பெஸ்ட்டாகவும் இந்த வீடு இருக்குது. அதில் வந்துட்டு ஹவுஸ் ஓனர் ப்ராப்ளம் இல்லை, தண்ணி பிரச்சனை இல்லை, பிள்ளைங்க ஜாலியாக விளையாடுறாங்க, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்காங்க. அந்த
எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறனால அல்ஹம்துலில்லாஹ் வாடகை கொடுக்குறது பெருசாக தெரியல எங்களுக்கு. நாங்கள் கஷ்டப்படுறோம், வாடகை கொடுக்குறோம், அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான், நிம்மதியாக இருக்கும். அஃபீனாத்தாவும் மேலே மேலே ஏறி ஏறி இறங்க தேவையில்ல, அந்த மாதிரி தான். என்ன ரெண்ட் கொடுக்கும்போது தான் கொஞ்சம் வந்துட்டு நம்ம சீக்கிரமாக புது வீடு கட்டணும்னு ஒரு தாட் இருக்கும். இன்ஷால்லா அல்லாஹ் நாடுவான். நம்ம என்ன சொல்கிறது, நம்மளை இப்படியே வச்சுருக்க மாட்டான், நம்ம அல்லாஹ் நாடுவான்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படியே பாத்திரமும் கழுவ வேண்டியது இருக்குது. இங்கிட்டு பார்த்திங்கன்னா மீனையும் பொரிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவேன் எப்பயும் போல். அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேங்க. இல்லைன்னு வைங்களேன், மொத்தமாக சேர்ந்துட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப அழுக்கு இருக்கிற மாதிரி இருக்குமா. அதனால தான் நம்ம குட்டீஸ் இருந்தாலே போய் கண்ணாடியில் உப்பாக கொடுக்குறது, கண்ணாடியில் தடவுறது, அந்த மாதிரி குறும்பு பண்ணுறதுக்கு நம்ம அஃப்ரா குட்டிக்கு சொல்லியா தரணும். அஃப்ரா குட்டின்னு இல்லை, அஃப்ரீன் அம்மாவுமே இப்போ வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டு இருப்பா. பவுடரை தேய்ச்சிட்டு அப்படியே கண்ணாடியில் தடவி விட்டுட்டு போயிடுவா. பெட் கவர் காலையில் தான் விரித்து விட்டேன். மறுபடியும் பாப்பா கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருந்தாங்களா, அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருப்பா. பாப்பாவெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவள் நல்லா விளையாண்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த பிளேஸை விட்டு போயிடுவாளா, அதோடு நான் க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். அவ்வளோதான். என்ன சொல்கிறது, பெட்ரூம் க்ளீனிங் ஒர்க்கும் முடிஞ்சு போச்சு. இங்கிட்டு சாப்பாடும் பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இன்னும் பாத்திரம் கழுவணும், அந்த மாதிரி வேலை தான் இருக்குது. என்ன சொல்கிறது, ட்ரைபாட் வாங்கினதுலேருந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக தான் இருக்குது. நம்ம ஃபோனை பிடிச்சிட்டு எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. ஆனால் என்ன, நம்ம 1 ஹவரில் முடிக்கிற வேலையை வீடியோ எடுத்துகிட்டே செஞ்சோன்னு வைங்களேன், ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். ஏன்னா வீடியோ கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்போம்ல. அதனால தான் அந்த வால் ஸ்டிக்கர் கேட்டிருந்தீங்க, நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இது நான் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா, நான் கிச்சனில் ஒட்டியிருக்கேன்ல அந்த வால் ஸ்டிக்கர், 160 ருபீஸ் இருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல சிஸ்டர், ஆனால் நல்லா இருக்குது. நான் தண்ணியை போட்டு தொடர்ந்து துடைக்கிறேன், ஆனாலும் அது பிய்யலை, நல்லாயிருக்கு. சில பொருள் பார்த்திங்கன்னா நம்ம கம்மியான ப்ரைஸ்க்கு வாங்கினாலுமே கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி தான். அப்படியே பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நானும் குளிச்சுட்டு நமாஸ் படிக்கணும், அஃப்ரா குட்டிக்கு சாப்பாடு கொடுக்கணும், வீடு துடைக்கணும், இந்த மாதிரி சில பல வேலைகள் இருக்கும்ல. அதை கடகடன்னு முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்தோம்னா அது ஒரு ஹாப்பினஸ். அப்படியே போட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தோன்னு வைங்களேன், அதை செய்யணுமேன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கோம்ல. அதனால செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் நான் மாஸ் முடிச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக 2:30க்கெலாம் ஒர்க்கை முடிச்சிடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய மேடம் வந்துடுவாங்க, அவங்களுக்கு எல்லாமே செய்யணும், அந்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் என்னோடய மேரேஜ் ஆல்பம் கேட்டிருந்தீங்க, அந்த மாதிரி நிறையா கேட்டிருக்கீங்க. என்ன சொல்கிறது, நிறையா வீடியோஸ் போட சொல்லி கேட்குறீங்க. இன்ஷால்லா நான் அப்லோட் பண்ணுறேன். ரயான் என்ன சொல்கிறது, ரிஃபா குட்டி கூட நிறைய பேர் நல்லா இருக்காளான்னு கேட்டிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கா பாப்பா. ஆனால் ஒன்றும் டிஸ்சார்ஜ் பண்ண நல்லா கிளியராக செக் பண்ணிட்டு தான், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணுறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா பார்க்குறாங்க. அது வரைக்கும் ஓகே, அதனால் நல்லா கிளியராக பார்த்துட்டு தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. பாப்பா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்காங்க. நேற்று நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அவள் என்ன உங்கள் அத்தாவை மிஸ் பண்ணுறா, அவங்க பெரியத்தாவை பார்த்தவொடனே வண்டியில் ரவுண்ட் கூட்டிகிட்டு போக சொல்கிறா, அந்த மாதிரி இருக்குது. சின்ன பிள்ளை தானே, அதனால் அவங்க அத்தா கூடயே இருந்தார். இப்போ வெளிநாட்டுக்கு போனோன்னே கொஞ்சம் மிஸ் பண்ணுறா போல் இருக்குது. அவ்வளோதான், எல்லாமே சரியாக போயிடும். நானும் பார்த்தீங்கன்னா மீன் பொரிச்சிட்டு, அஃப்ரா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மீன் இஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அவளுக்கு ஊட்டி விட்டுடலான்னு சொல்லிட்டு மீனை மட்டும் ஊட்டி விட்டுருந்தேன். அப்புறம் மீன் குழம்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்துச்சு. என்ன சொல்கிறது, நம்ம நார்மலாக வைப்போம்ல அந்த மீன் குழம்பை விட அந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. இதில் தேங்காயும் போடுவாங்க, பட் தேங்காவோட விலையை பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. வீட்டில் தேங்காயும் இல்லை, சரி சும்மா வைப்போன்னு சொல்லி தான் வச்சேன். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுப்பெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு பாத்திரத்தை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிச்சனோட கிச்சன் மேடையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். கீழே எம்புட்டுக்கு போய் இருந்துச்சு, அதை எல்லாமே பெருக்கி அள்ளியாச்சு. இப்போ மெயின் ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஃப்ரா குட்டிக்கு சாப்பாடு கொடுக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊட்டணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டினாலே போதும். ஏன்னா நான் நிறையா அஃப்ரா குட்டிக்கு ஊட்டவும் மாட்டேன், கொஞ்சோன்னு போட்டு அப்படியே வேடிக்கை காமிச்சிட்டு ஊட்டிகிட்டு இருப்பேன். மேடம் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்தவொடனே சிமிட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் எங்கள் வீடை சுற்றி 4 கேமரா இருக்கா, ஹவுஸ் ஓனருக்காகவே கேட்பாங்க, என்னடி எங்கே போனாலும் என் கேமரா பார்த்து கண்ணடிச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. மாமி நான் போயிட்டு வரேன், அந்த கேமரா பார்த்து சொல்லாமல் இருக்கவே மாட்டேங்கிறா. அப்படி வீடையும் போட்டு முடிச்சுட்டு அஃபீனாத்தாவும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு, அஃப்ரா குட்டியை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கங்க, நானும் குளிச்சுட்டு நமாஸ் படிக்க கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அஃபீனாத்தா அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் நேரம் தூங்குவாங்கள்ல, அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படின்னா ஹால் நீட்
ஸ்வீப் பண்ணுறது அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் மாப் போட்டு முடிச்சிட்டேன். நல்லா இருக்குல்ல, இப்போ தான் மனசே ஆறுதலாக இருக்கும், அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். அப்படியே வந்துட்டு தொழுதுட்டு நானும் சாப்பிட போகிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இன்ஷால்லா வந்துட்டு நீங்கள் கேட்டதெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். மெதுவாக பைய எடுத்து பொறுமையாக அப்லோட் பண்ணுறேன். எல்லாருக்காகவும் துவா பண்ணிக்குவோம். பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பட்ஜெட் வந்துட்டு புரிஞ்சிச்சான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளைக்கு என்ன வீடியோன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். அவ்வளோதான்.